வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து தமிழ் சமூக வரலாறு பார்ட் 2 வீடியோ, ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயே வந்து தமிழ் சமுதாயமும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எந்தெந்த இடங்கள்ல எந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு இது வாங்க, இது அதோட கண்டினியூஸ் தான். ரெண்டையும் பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். இதில் மோஸ்ட்லி வந்து புக்கில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சங்க காலம் அப்படிங்கிற கால முறையில் வந்து அசோகர கல்வெட்டுகளில் என்னென்ன குறிப்பிடப்படுதுன்னா சேர சோழ பாண்டியா அப்படின்ற சேரர்களுக்கு அடுத்த சோழர்களுக்கு அடுத்த பாண்டியா அப்படின்னு வரும். அசோகர் கல்வெட்டு பயன்படுத்திய மொழி வந்து பிராகிருத மொழியில் இருக்கும். தமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பிய திணை என்ற கருத்து விவரிக்கப்படுகிறது. திணை அப்படிங்கிறது வந்து தமிழ் தொல்காப்பியத்தில் வந்து திணை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. திணை அப்படின்னா வந்து இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளை வந்து குறிப்பும். சங்ககால செய்யுள் திணை அடிப்படையிலே தொடுக்கப்பட்டிருக்கும். 2 திணைகள், ஒன்று அகத்திணை, புறத்திணை. திணை. ஐந்திணைகள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலையை சார்ந்த பகுதியும் என்னன்னு சொல்லுவோம்? குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை. வயலும் வயலும் சார்ந்த பகுதி மருதம். கடலும் கடலும் சார்ந்த பகுதி நெய்தல். வறண்ட பகுதி பாலைவனம். சங்க காலத்துல அரசியல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலியர்கள் அப்படிங்கிறது வந்து சங்க காலத்துல குறுநில மல்லர்கள். மூவேந்தர்கள் வந்து சேரர். அசோக கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுவீங்க யாரு அப்படின்னா சேரர்கள். தலைநகர் வந்து வஞ்சி. துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. பூ வந்து பனம்பூ மாலை. சேரர்கள் அணிவது பனம்பூ மாலை. சங்க இலக்கியமான பதிற்றுப்பற்றில் வந்து சேரர் அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய எல்லைகள் குறித்தும் பேசுவது என்ன அப்படின்னா பதிற்றுப்பத்து. கரூரை அடுத்த உள்ள புகழோரத்தா எடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேல மன்னர்களின் 3 தலைமுறையை குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விவரிக்கிறது. இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்றது வந்து மரபு. சோழர்கள் தலைநகரம் வந்து உறையூர். சின்னம் வந்து புலி. காவிரி ஆறு வங்கக்கடல் கடக்கும் இடம் வந்து பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் அவர்களோட துறைமுகமா இருந்திருக்குது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலையே வந்து இயற்றியிருக்காரு. காவிரி பூம்பட்டினம் வணிகம் பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிட்டிருக்குது. சோழ மன்னர்கள சிறந்தவர் வந்து கரிகால சோழன். அதாவது நீர்பேசன மேலாண்மைக்கு வந்து வகை செஞ்சங்காட்டி தான் வந்து சோழ மன்னர்களில் சிறந்த அரசரை யாருன்னு சொல்லுவோம்? கரிகால சோழனை சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சதுர வடிவிலான செப்பு நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டன. முகப்புல வந்து புலி உருவம், மற்றொரு புறம் வந்து யானை அப்படிங்கிற சின்னங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். பாண்டியர்கள் வந்து அசோக கல்வெட்டுல பாண்டியர்களை பற்றி குறிப்பும் உள்ளது. தலைநகர் வந்து மதுரை. அவங்களோட சின்ன அதாவது சின்னம் வந்து சிம்பிள் வந்து மீன். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தார்கள் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்களே கூறியிருக்குது. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகளை வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. மாங்குளத்தில் எந்த கல்வெட்டு வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா மாங்குளம். வேலீர் அப்படின்னா மூவேந்தர்களை தவிர ஆண்ட குறுநில மன்னர்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வேலீர். வேலியில வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் இவங்க தான் கடையேழு வள்ளல்கள். சங்ககால சமூகம் அப்படிங்கிறது வந்து சங்ககால சமூகம் வந்து பழங்குடி தலைமையை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் மன்னராட்சி முறைக்கு மாறியது. பழங்குடியிலிருந்து மன்னராட்சி முறைக்கு மாறுகிறது தான் வந்து என்ன சங்ககால சமூகம். சமூக பிரிவுகள் வந்து வேரூன்றி தொடங்கிறது. பாணர், பரதர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் அப்படிங்கிற குழுக்க சமுதாயங்களை வந்து பிரிஞ்சிச்சு. ஐவகை நிலவங்கள் வந்து அவங்க செய்யும் தொழில் அடிப்படையில் தான் வந்து குழுக்களா பிரிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து சங்ககால இலக்கியங்கள் வந்து தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி என்று பற்பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்குது. வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குலத்தியார் வந்து பெண்பாற் புலவர். உமரகுல மகளிர் வந்து உப்பு விற்பாங்க அப்படின்னு சங்ககால செய்திகள் வந்து குறிப்பிடுகிறது. பொருளாதாரம், வேளாண் உற்பத்தி. சங்ககால மக்களின் உயர் வாழ்க்கை தேவையான நிறை சேர்வதில் வேளாண்மையே முதலிடம் இருந்திருக்குது.
ஆதிச்சநல்லூர் பொறுத்துள்ளங்கிற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் வந்து தாளிக்களுடன் நெல்லும் கிடைச்சிருக்குது. கால்நடை வளர்ப்பு வந்து பசு, எருமை, காளை, மாடுகள், வெள்ளாடு, செம்பிளியாடுகளை வந்து வளர்த்திருக்காங்க. சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் வந்து பலவிதமான மட்கலன்களையும் கலன் செய்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு உருக்கு ஆலை கூட்டூர்ல வந்து இரும்பு உருக்குற ஆலைகள் வந்து அகழ்வாய்வுல வெளிப்பட்டு உள்ளது. இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்திலையும் வந்து குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. உழவு கருவிகளும் வாள், ஈட்டி, கத்தி போன்ற படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டு உள்ளது. கல்லில் செய்த அணிகலன்கள் எளிய மக்கள் பூக்களையும் இலைதழைகளையும் சூடிக்கொண்டதுடன் சுட்ட மணி, உலோகங்கள் ஆகியவற்றை அணிகலன் செய்துள்ளன. செல்வந்தர்கள் வந்து செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்த நாணயங்கள், அவமணிகளை அணிஞ்சிருக்கிறாங்க. தங்க ஆபரணங்கள் அப்படின்னு வந்து கேரளத்தில் பட்டணத்தில் வந்து பொன்னை உருக்கும் உலைகள் இதற்கான சான்றுகள் வந்து கிடைத்திருக்குது. பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்கள்லையும் அருக்கமேடு, கீழடி, பட்டினம் ஆகிய பழங்கால நகரங்களிலும் வந்து தங்க அழிகன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் கண்ணாடி மணிகள் வந்து சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலகிட்டு உருக்கி நீண்ட குழாயில ஊத்துவாங்க. பின்னர் அது சிறு சிறு அதாவது சிலிக்காவையும் சில கெமிக்கல் பொருளையும் உருக்கி ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப்ல ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் அது குளிர்ந்ததுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து மணிகளாக சிறு மணிகளாக பண்ணியிருப்பாங்க. அரிக்கமேட்டில் கடலூரில் அருகில் குடிக்காடு என்ற ஊரில் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்திருக்கு. அரிக்கமேட்லேயே அந்த சங்க காலத்திலேயே வந்து இருந்திருக்கு, கண்ணாடி மணி செய்கிற தொழிலகம் இருந்திருக்கு. முத்து குளித்தல், சங்கு வளைதல் கீழடி அகழ்வாயின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளது. சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருக்குது. பாம்பன் கடற்படியில் சங்குகளை சேகரித்திருக்காங்க. துணி நெசவு நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணல்ல வந்து கிடைத்திருக்குது. பெரிப்ளஸ் நூலில் தமிழகத்தில் துணிகள் செய்யப்பட்டது குறித்த தகவலும் இடம்பெற்றிருக்கு. நூற்கதிர்கள் பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கும் நூற்கதிர்கள் பயன்படுத்துறது ஸ்பின்னிங் வோல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்டமாற்று வணிகம் வணிகர்கள் வணிக பெருவழிகள் தமிழ் பிராமிய கல்வெட்டுகளை வணிகன், நிகாமான் ஆகிய சொற்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. உப்பு விற்கிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா உமர்கள், மாட்டு வண்டியில உப்பு வித்துட்டு வரீங்களா உமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்குவரத்து முறைகள் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களுக்கு வணிக வழிகள் வந்து இணைக்கப்பட்டிருந்திருக்குது. களம், பற்றி, ஓடம், தோணி, தொப்பம், நாவாய் அப்படிங்கிற பல பெயர்களை வந்து கடல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா இலக்கியத்திலும் இடம்பெற்றிருக்குது. பண்டமாற்று நாணயங்கள் அப்படின்னா உப்பை அரிசிக்கு மாற்றினர் சொல்லப்படுது. அரிசியை கொடுத்து மீனும் பெற்றிருக்கிறாங்க. சேர, சோழ, பாண்டியர்கள் மற்றும் மலையமான் ஆகிய அரசர்கள் வந்து நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்குது. வெளிநாட்டினர் தொடர்பு அப்படின்னா ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் அரபிக்கடலை கடந்து தமிழகம் வந்திருக்கிறாங்க. கிராக்க, நோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யாவனர்கள். யாவனர்னா யாரை சொல்றாங்கன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்காசிய மக்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா யவனர்கள். யவனர்கள் அப்படின்னாவே என்னன்னா கிராக்கம், ரோமானிய மக்கள் அப்படிங்கிறத நான் வணிகர்களை தான் யவனர்கள்னு சொல்லுவாங்க. நான் வச்சுக்கோங்க. யவனர்கள் அப்படிங்கிற சொல்லு வந்து கிரேக்க பகுதியிலான அயோனியா அப்படியிலிருந்து வந்தது. யவனர் அப்படின்னாவே அயோனியா அப்படிங்கிற கிரேக்க பகுதியிலிருந்து வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிகோ துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகையும் துண்டுகளும் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கடல்ல வந்து பெர்னிகோல வடபகுதியில் குசேர் அல் காதிம் துறைமுகம் வந்து சுடுமண் பண்டங்களும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல்கள் தங்கம், பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்தில் வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றுல 149வது செய்யுள் வந்து கூறுகிறது. கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்கதிர்களும் செம்மணி கற்களும் பதித்த வெண்கலத்தான புலியும். பொருந்தல் அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்டது வந்து கண்ணாடி மணிகள். புதுச்சேரி ஆரோவில் கிடைத்தது வந்து வெண்கல கிண்ணங்கள். பட்டினத்தில் கிடைத்தது வந்து நூற்கதிர்கள். எகிப்துல வந்து பெர்னிகோவில் கண்டெடுக்கப்பட்டது வந்து மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழ் பானைகள். பெரும்பக்தன்கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் இடத்துல வந்து ஒரு அரிய கல் கிடைச்சிருக்குது. அது பெரும்பக்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டது. நகரங்கள் மற்றும் துறைமுகங்களோட தோற்றம் என்னன்னா சங்க காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் நகரங்கள் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரையில் அமைந்த அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அலங்கன்குளம், கொற்கை ஆகிய நகரங்கள் கேரளத்தில் பட்டினம் என்ற நகரும் துறைமுகங்களும் விளங்கின. நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும் ஐந்திணைகளும் உரிய வழிபாட்டு கடவுள்களும் தொல்காப்பியம் சுட்டுகிறது. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தது. நுண்கலைகள் சமய சடங்குகள் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களின் ஒரு வகை வெறியாட்டம். கண்ணுக்கு மைதீட்டு மெல்லிய செம்பு குச்சியும் கிடைத்திருக்கு. கொடுமடல் வந்து ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. பதிட்டு பற்றி குறிப்பிடப்படும் கொடுமடல் தான் இவ்வூரு.
தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கான் பொறிப்புகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகளும் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. மதுரை டு ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில வந்து சிலைமான் என்ற ஊருக்கு அருகில வந்து கீழடி இருக்குது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினரும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினரும் அகழ்வாய்வு மேற்கொண்டாங்க. சங்க காலத்து நகரம் புதை கொண்டு இருந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இங்கே ஆய்வு நடந்துட்டு தான் இருக்கு. பட்டினம் கேரளம். கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடகேரகாரா அப்படிங்கிற சிற்றூருடைய பட்டினம் வந்து அமைஞ்சிருக்குது. காலக்கோடுனா ஏறத்தாழ கிமு 1300 டு 300 வரைக்கும் இரும்பு காலம், பெருங்கற்காலம். பொது ஆண்டு 300 டு பொது ஆண்டுக்கு முன்பு 300 டு கிமு 300 டு கிபி. அதான் பொது ஆண்டுக்கு முன்பு 300 டு பொது ஆண்டு 300 வரைக்கும் பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். பொது ஆண்டு முன்பு 400 ஆண்டு டு பொது ஆண்டுக்கு முன்பு 300 வரை தமிழ் பிராமிய எழுத்துக்கள் முறை வந்து அறிமுகம் ஆயிருச்சு. ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்பு 300 டு பொது ஆண்டு 300 வரை சங்க இலக்கியங்களோட காலம். பொது ஆண்டு முதல் நூற்றாண்டுல எரித்தியஸ் கடல் பெரிப்ளஸும் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டுல பிலியன் இயற்கை வரலாறு நூலும் கிடைச்சிருக்கு. 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது வந்து அலாமியோட புவியியலும் வியன்னாவோட பாபிரஸும் 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. சங்கம் மருவிய காலம் வந்து பொது ஆண்டு 300 டு பொது ஆண்டு 500 வரை சங்கம் மருவிய காலம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பிராமிய எழுத்து முறை. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் என்ன அப்படின்னா மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பான வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைக்குரிய செயல்களை செஞ்ச அரசர் சோழ அரசர் யாரு அப்படின்னா கரிகால சோழர். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு என்ன அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. கூற்றை ஆராய்க. பொருள் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழியை பேசியிருக்காங்க. ரோமானிய ஆவணங்கள் வியனா பாபிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. தமிழ் இலக்கண நூல் பட்டியல்பானை திணை குறித்து கருத்து. இதுல வந்து 1, 2 மட்டும்தான் சரி. 3வது கூற்று வந்து கிரேக்க ஆவணம் தான் வந்து வியனாஸ் பாபிரஸ். தமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யாரு அப்படின்னா காயல் சிறந்த தலைநகரம் அப்படின்னு விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்கோ. கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் என்ன அப்படின்னா கல்வெட்டு சான்று. பதிற்றுப்பற்று பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதியும் குறித்து செய்தி. இது தவறு. காவிரி பற்றி நடந்த வணிக நடவடிக்கையை அகநானூறு விவரிக்கிறது. இதுல ஒன்னே ஒன்று 3வது மட்டும்தான் சரி. சோழர்களின் சின்னம் புலி. அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டன. கடந்த கால சமூகங்கள் குறித்த அறிந்து கொள்வதற்கு சான்றுகள் உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதில் ஓரிடத்தை முறைப்படி தோன்றுதல் என்ன அப்படின்னு சொல்லணும் தொல்லியல் அகழ்வாய்வு. மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்த கௌடியர் எழுதிய நூல் என்ன அஸ்தசாத்திரம். என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தையும் அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளையும் குறிப்பதாக உள்ளது. அப்படின்னா திணை என்பது ஒரு பிரிவு. அப்புறம் மக்கள் வாழ்ந்த இடத்தையும் அது தனித்தன்மையை குறிக்கிறதா வந்து திணை அப்படின்னு. ரோமானியர்கள், மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய மேற்கிந்தியர்கள் என்ன சொல்லணும் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கூற்றையை தேர்ந்தெடுக்கும். இரும்பை உருவாக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், கூட்டூர் ஆகிய இடங்கள்ல காணப்படுகிறது. சரி. எரித்தியஸ் கடலின் பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வாணிபம் தொடர்பை குறிப்பது. இல்லை, இது வந்து மேப். இது ஒரு மேப் வரைபடம். இந்திய துறைமுகங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்குது. இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொடிக்கப்பட்டிருந்த நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தவை. இது முதல் 1 மட்டும் சரி. மட்டும் சரி. சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும். இதுல வந்து எது வந்து சரி அப்படின்னா சி மட்டும்தான் சரி. தமிழ் பிராமிய கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமான் ஆகிய சொற்கள் வணிகர்களின் வெவ்வேறு வகைகளை குறிப்பிடுகிறது. தமிழில் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். வாழ்வியல் அறநெறிகளை கூறும் 17 கீழ்கணக்கு நூல் வந்து திருக்குறள். இலங்கை புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் நூல் எழுதப்பட்ட மொழி பாலி. சங்ககால குறுநிற மலர்கள் என்ன சொல்லுவோம்னா வேலி. காவிரி பூம்பட்டினம் பற்றி கூறும் உருத்திரங்கண்ணனார் நூல். அடுத்தது வந்து கூட்டையாரார்களில் வந்து 1 மட்டும் சரி. தொல்காப்பியம் 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள் 50 காப்பியங்கள் ஆகியவை செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 1, 4 சரி. அசோகர் கல்வெட்டில் பயன்படுத்திய வடிவத்தை அசோக பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. 4வது பிட்டிகேரியின் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலை குறித்த விளக்கமான நிலைவரைபடம் ஆகும். 1, 4 சரி. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை அப்படின்னா ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும். தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூம்புகார்,
மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல தொன்மையான நகரங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள் ஒண்ணு எது அப்படின்னா மெசடோமியா நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. முதல்ல வந்து பூம்புகார் பார்க்கலாம். பூம்புகார் வந்து புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய தமிழகத்துல வந்து மிக பழமையான நகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. பூம்புகார் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி ஆறு வந்து கடலோடு கிடக்கிற இடத்துல தான் வந்து பூம்புகார் துறைமுகம் வந்து இருக்கு. பூம்புகார் வந்து சீரும் சிறப்புமாக நடந்த வாணிகம் குறித்து எந்தெந்த நூல்கள் மூலமா அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலையிலிருந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை மூலியமாக பூம்புகாரோட சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். சிலப்பதிகாரம் வந்து பூம்புகார் சிறப்பை பேசுகின்றது. மாநாய்க்கன் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழியை கற்றனர், அயல் நாட்டவரும் தமிழை கற்றனர். பூம்புகார் மக்கள் நேர்மையாக வாணிகம் செய்தனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவள் கருதினார்கள் என்பதை கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலையில வந்து பூம்புகார் மக்களோட நேர்மையை பற்றிய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து பட்டினப்பாலையோட ஆசிரியர். இவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கடல் வழியா குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது, தரை வழியா கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதியும் வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடலிருந்து முத்துமும், கிழக்கிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். வீடுகள் வந்து ஒழுங்கான முறையில வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அகன்ற நேரான தெருக்கள் வந்து பூம்புகார்ல இருந்துச்சு. கிபி 200 வரைக்கும் சிறப்பிட்டு இருந்திருந்த பூம்புகார் நகரம் வந்து கடல் கோளால அழிந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து பூம்புகாரோடது. அடுத்தது பார்த்தோம்னா மதுரை. மதுரை வந்து சங்கம் வளர்த்த மதுரை நகரம். பண்டைய காலத்தில் மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள்னு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இடைக்காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. வணிகம் செழித்தோங்கி இருந்திருக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் கிடைக்கிற சான்றுகளே வந்து மதுரையில வந்து வணிகம் நல்லா செஞ்சுட்டு செழித்தோங்கி இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான சான்று ஆகும். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 45 பேரு. கிழக்கு கடற்கரையில் உள்ள தொண்டியில் இருந்து அகிலும் சந்தனமும் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமனுக்கு வந்து முத்துக்களையை உவரி இடத்திற்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. பாண்டியர் துறைமுகம் கொற்கைக்கு அருகில் இருக்கு உவரி, அங்கதான் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ரோமானிய நாணயங்கள் வந்து தயாரிக்கும் தொழிற்சாலையும் இருந்திருக்கு. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகள்ல வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் இருக்கு. சாணக்கியர் எழுதிய அஸ்தசாஸ்திர நூல்லையும் வந்து மதுரையை பற்றிய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குது. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 வகையான அங்காடிகள் இருந்திருக்கு. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுது அங்காடியாகும், அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர அங்காடியாகும் இருந்திருக்கு. பகலுக்கு இரவுக்கு வேறுபாடு இல்லாம அங்க அடிகள் செயல்பட்டு இருந்தங்காட்டி மதுரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகலுக்கு இரவுக்கு வேறுபாடு இல்லாம இயங்கியதுனால மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம். பூகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். சோழ நாடு சோறுடையது, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேல் முடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சேர நாடு அப்படின்னு எது வரும்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளாவின் சில பகுதிகள்லாம் சேர்ந்ததா என்னன்னா சேர நாடு. சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சை, திருவாரூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்ததா வந்து சோழ நாட்டுல வரும். காஞ்சி, அடுத்தது காஞ்சியை பத்தி பார்க்கலாம். காஞ்சி அப்படிங்கிறது வந்து காஞ்சி வந்து காஞ்சினாவே என்ன கல்வியில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போக கோயில்களும் வந்து அதிகமா இருக்கும். கல்வி நகரம் சொல்ல கோயில்களும் அதிகமா இருக்கும். காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமான பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சமணர் பள்ளி, புத்த விகாரங்களும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சீன பயணி வந்து யுவான் சுவான் வந்து கல்வி பெயருக்கு வந்து காஞ்சிக்கு வந்திருக்கிறாரு. நகரங்களிலே சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்றாருன்னு பார்த்தா காளிதாசர் சொல்லுவாரு. கல்வி கரையிலா காஞ்சி அப்படின்னு யார் சொல்றாருன்னா திருநாவுக்கரசர். புத்தகாயா, காஞ்சி போன்ற 7 புனித ஸ்தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என யார் சொல்றாங்கன்னு பார்த்தா யுவாங் சுவாங் குறிப்பிடுகிறார். தொண்டை நாட்டில் மிக பழமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி தான். காஞ்சியில் வந்து கோயில்கள் அதிகமா இருக்கும், கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. கைலாசனார் கோயில் வந்து புகழ்பெற்றது. காஞ்சி கைலாசனார் கோயில் புகழ்பெற்றது. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலை கட்டியவர் யாரு அப்படின்னா ராஜசிம்மன் கட்டியது. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. பௌத்த துறவி வந்து மணிமேகலை வந்து தனது இறுதி காலத்தை எங்க செலவழிச்சாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா காஞ்சியில தான் வந்து தங்கி இறுதி காலத்துல இறக்குற வரைக்கும் அங்கதான் இருந்திருக்காங்க. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதனால காஞ்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏரிகளின் மாவட்டம். ஏரிகளின் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா காஞ்சி தான் சொல்லணும். பாண்டிய நாடு அப்படிங்கிறது எது எது சேர்ந்தது அப்படின்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. பாண்டிய நாட்டுல எது எது சேர்ந்திருக்குன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி.
தொண்டை நாடு அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டம்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். இதெல்லாம் என்னன்னா தொண்டை நாடு அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து பண்டைய இந்தியா தமிழகத்தில் பொற்காலம், இரும்பு காலம். இது 11th ஹிஸ்டரியில் இருக்கு. இறந்தவர்களை புதைக்கும் முறையை என்னன்னு சொல்லுவாங்க? பொற்கொண்ட ஸ்டூவர்ட்டும் ராபர்ட் கால்வெல்லும் சேர்ந்து படிக கற்களால் ஆனதை பார்த்துருக்காங்க ஆதிச்சநல்லூர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்திய தொழில்துறை தலைவராக அப்போ யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அலெக்சாண்டர் டி அப்படி இருப்பாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால அவங்க இந்திய தொழில்துறையை 1902லேருந்து 3க்குள்ள ஆண்டறிக்கையில் வந்து ஆதிச்சநல்லூரை பற்றி வெளியிட்டிருப்பாங்க. ஆதிச்சநல்லூர் புதுமேட்டில் இருந்து என்னென்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாளிகளும் மட்பாண்டங்களும் இரும்பு கருவிகளும் கிடைச்சிருக்கு. வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளும் துணி மர வகை பொருட்களும் வந்து கிடைச்சிருக்கு. பையம்பள்ளியில எங்க என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அடுத்து பையம்பள்ளி வந்து திருப்பத்தூர் மாவட்டம். 1960ல் வந்து இந்திய தொழில்துறை வந்து பெருங்கற்காலத்தோடு இடத்துல நடந்திருக்குது. பெருங்கற்காலத்தோட 1960ல் இந்திய தொல்லியல் துறை வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து ஈம தாளிகள் வந்து கிடைச்சிருக்கு. அதில் அதனோட ஏஜை கணிக்கிறதுக்காக ரேடியோ கார்பன் பரிசோதனைக்கு அனுப்பிச்சும் போது அது என்னன்னா கிமு 1000வது ஆண்டுகள் வந்து பழமையான கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத கணிக்கப்பட்டிருக்கு. கொடுமணல் வந்து ஈரோட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் நொய்யல் ஆற்றில் வடகரையில் அமைஞ்சிருக்கு. 1980, 1990, 2012 வந்து அங்கே அகழ்வாய்வு மேற்கொண்டிருக்கோம். சங்ககால நூலான பதிட்டுப்பட்டில் சேர அரசர்களுக்கு சொந்தமான கொடுமண் உற்பத்தி குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குது. ஈம குழிகள், ஈம தாளிகள், கற்படுக்கை புதைப்பு போன்றவை வந்து கண்டெடுக்கப்பட்டு இருக்குது. தமிழ் பிராமிய பொறிப்புகளை கொண்ட மட்பாண்ட குவியல்களும் வந்து அங்கே கிடைச்சிருக்கு. மட்பாண்டங்கள் மீது பொறுக்கப்பட்டிருந்த சில மனிதர்களின் பெயர்கள் பல்வேறு இனக்குழுக்கள் அங்கே வாழ்ந்ததற்கு வந்து நம்ம அறிய முடியுது. கொடுமணல் அகழ்வாய்வில் வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சங்கத்தொகை நூல் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டு முதல் கொடுமணல் அகழ்வாய்வில் வந்து சங்கத்தொகை நூல்கள் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் அப்படின்னு கூறியவர் யாருன்னா சுப்பராயலு. அடுத்து தென்னிந்திய சமுதாயம் உருவாகுதல். தொல்பொருட்கள் வந்து தொடக்க கால வரலாற்று சார்ந்த காலத்தை சார்ந்தது. பெருங்கற்கால புதைவிடங்கள் அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் இங்கிருந்து வந்து நிறைய தொல்லியல் பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வந்து ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் பௌத்த மடங்களும் இருந்திருக்கு. அதன் மூலியம் வந்து நம்ம அறிய முடியுது. நாணய சான்றுகள் என்னென்னா ஆந்திரா நாணய சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வந்து சாதவாகனர்களும் குறுநில மன்னர்களும் வெளியீட்டு நாணயங்கள். சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்களும் குறுநில மன்னர்கள் வேலியிரு வெளியீட்டு நாணயங்கள். தங்கம், வெள்ளி, தாமிரத்தான ரோமா நாணயங்கள். கல்வெட்டுகள் வந்து ஆந்திர கர்நாடகா பகுதியில் வந்து பிராகிருத முறையில் வந்து பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டு. தமிழக கேரளா குகைகளில் வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டு மாங்குளம், ஜம்பை, புகழூர் போன்ற இடங்கள்ல இருந்தும் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பகுதிகளில் சாதவானவர்கள் கல்வெட்டுகளும் பிற பௌத்த கல்வெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் பகுதிகளில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள் மோதிரம், கற்கள் ஆகியவை வந்து இந்தியாவுக்கு வெளியே தமிழ் பகுதிகளில் வந்து மோதிரம், கற்கள், பொறிக்கப்பட்ட எழுக்களும் இந்தியாவுக்கு வெளியில வந்து பெர்னானிக்கோ, குவாசிம் அல் காதிம் ஆகிய இடங்கள்லையும் வந்து தமிழ் தொல்பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. இலக்கிய சான்றுகள் சங்க நூல்களும் சங்க மருவிய இலக்கியங்களும். பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியவற்றை கொடுத்து கௌடியர்கள் எழுதிய அஷ்டசாத்திரம். ஆந்திர சாதவாகனர் வம்சாவளி வரலாற்றில் குறிப்பிடப்படும் புராணங்கள், மகாவம்சம் முதலிய பௌத்த வரலாற்று நூல்கள். சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதிய காசா சப்தா சதி. சங்ககால பெண்பால் புலவர்கள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார், நல்லூர் நன்முனையார், காக்கைப்பாடினார், கவர்பெண்பண்டு, நல்வெளியார், ஒகூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் வந்து சங்க காலத்துல பெண்பால் புலவர்கள முதன்மையானவர்கள். வந்து 450க்கும் மேற்பட்ட சங்ககால புலவர்கள்ல வந்து 30 பெண்பால் புலவர்களும் வந்து இருந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள கீழடி 4ஆம் கட்ட அகழ்வாய்வு அறிக்கையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 2018ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட அகழ்வாய்வு நடத்தப்பட்டுச்சு. அதில் கிடைத்திருக்கிற பொருட்களை வந்து அமெரிக்காவோட லேபுக்கு அனுப்பிச்சு சோதிச்சு பார்த்ததுல என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து கிமு 580 ஆண்டை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. 580 வந்து சார்ந்த பொருட்கள் அப்படின்னு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கீழடியில தமிழ் பிராமிய எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. கீழடி அகழ்வாய்வு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அகேட், கார்னியன் போன்ற வணிக கற்களும் வந்து வடமேற்கு பகுதிகள் மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடும் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இவ்வகையான பானைகள் வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ரோம் நாட்டுல தான் புழக்கத்தில் இருந்திருக்கு. அது குஜராத் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வைகை நதிக்கரை வந்து கீழடி அகழ்வாய்வின் மூலம் நகரமயமாக வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடங்கி இருக்குது. இளைய கட்டத்தில் தான் வந்து கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கி இருக்கு. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். பொருணை தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு. திருநெல்வேலி தூத்துக்குடி வழியாக பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது வந்து ஆதிச்சநல்லூர். 1876 வந்து ஜெர்மானிய பரப்பாளர் டாக்டர் ஜஹோர் என்பவர் வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. இங்கிலாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூர்ல வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. ஸ்தூபி வந்து புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது. ஸ்தூபினா புதை மண்ணுக்கு மேல புதைக்கப்பட்ட மேட்டுக்கு மேல வந்து களிமண்ணால கட்டப்பட்டது. இறந்தவர்களின் சாம்பல் வைக்கும் புத்தரோட அஸ்தி வந்து 8 ஸ்தூபிகளா வைக்கப்பட்டிருக்கு. இறந்தவர்களை வந்து சாம்பலை வைக்கிறதா வந்து அந்த ஸ்தூபிங்கிறது சொல்லுவாங்க. புத்தரோட அஸ்தி வந்து 8 ஸ்தூபிகளை வைக்கப்பட்டிருக்கு. அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பொருட்கள் உள்ள இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அரசு அருங்காட்சியகத்துல இருக்குது. இந்திய அரசு 2004 ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழ்வாய்வை செய்தது. தமிழக அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூர்ல ஈமக்காடு வாழிட பகுதிகள் வந்து புதைமேடுகள் அகழ்வாய்வு வந்து தொடங்கியிருந்தாங்க. 2019 2021 ஆண்டுகள். கொற்கையில் வந்து தமிழக அரசு தொல்லியல் துறை ஆய்வு செய்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1968. ஆதிச்சநல்லூர் வந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிவகாலை அப்படிங்கிற ஊர் இருந்திருக்கு. அங்க வந்து ஒரு தாலியும் ஒரு உமி நீக்கிய நெல்லும் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. அமெரிக்கா பீட்டா ஆய்வகத்திற்கு கரிம சோதனைக்காக அனுப்பிச்ச போது அதாவது கிமு 1115 ஆண்டை சார்ந்தது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது தாமிரபரணி பண்பாட்டில் 3200 வருட பழமையை வந்து உறுதி செய்கிறது. ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்கள் வந்து ஈமத்தாளிகள் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. பொல்லாலான நெற்றி பட்டயங்கள் வந்து அதுக்கப்புறம் உயர அளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், சுடுமண் பெண் உருவங்கள், சிந்துபுலி போல சுடுமண் பெண் உருவம், இரும்பு பொருட்கள், 32 விதமான இரும்பு கருவிகள், பானை வகைகள், கருப்பு சிவப்பு 50க்கு மேற்பட்ட கீறல் குறிக்கப்பட்ட பானைகள் கிடைச்சிருக்கு. அணிகலன்கள், கழிவுநீர் மேலாண்மை, இது வரிசைகளாக 29 வரிசைகளை கொண்ட செங்கற் கட்டுமானங்கள் துளையிடப்பட்டு 9 சுடுமண் குழாய்கள் வந்து கிடைச்சிருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தா ஆதிச்சநல்லூர்ல. அயலாக்க தொடர்பை வெளிப்படுத்தும் பனையோடுகளும் நாணயங்களும் கிடைச்சிருக்கு. இங்கே கிடைக்கப்பட்டுள்ள அயல்நாட்டு பனையோடுகள் மற்றும் கருப்பு நிறம் மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் அயல்நாட்டு தொடர்பை வந்து உறுதி செய்கிறது. கரிகாலர் வந்து இளஞ்சே சென்னியோட மகன் ஆவார். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னா தலையங்கானம் நெடுஞ்செழியன், பட்டினப்பாலை உருத்திர கண்ணனார், கஜபாகு இலங்கை இதெல்லாம் சரி. திருவஞ்சிக்களம் சோழர்ங்கிறது தவறு. டேஸ் ராமசூய யாகத்தை நடத்தினார். பெருநற்கினி வந்து ராமசூய யாகத்தை நடத்தியவர். இந்திய விகாரம் பற்றி டேஸ் குறிக்கிறது. மணிமேகலை தான் இந்திய விவாரம் பற்றி குறிப்பிடுகிறாங்க. இசவாகு பகுதிகளில் வலிமை பெற்றிருந்தவர்கள் யாரு அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் மிங்கிள் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம்.